வணக்கம், நான் உங்கள் கோகுல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன புதுசாக பார்க்க போகிறோன்னா 2024 Yamaha R15 வெர்ஷன் 4 பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2024 மொத்தம் Yamaha 8 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மள்ட்ட இருக்கிறது ரெட் கலர் வேரியன்ட் பைக். ஸோ இந்த பைக்கை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த பைக்கில் இப்போ என்னென்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இதோட ப்ரைஸ் என்னென்ன 2024 அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இவ்வளோ அழகாக இருக்கிற பைக்கு, ஸோ ஃபஸ்ட் நம்ம சினிமேட்டிக் ஷாட்ஸ் கொடுத்துடலாம். ஏன்னா இவ்வளோ அழகாக இருக்கிற பைக்கு சினிமேட்டிக் ஷாட்ஸ் கொடுக்காம போனால் என் மனசு ஏற்றுக்காது. ஸோ சினிமேட்டிக் ஷாட்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சினிமேட்டிக் ஷாட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக நீங்கள் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு உடனே பார்க்குற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் சினிமேட்டிக் ஷாட், நெக்ஸ்ட் வீடியோ. சினிமேட்டிக் ஷாட் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும், எங்கடா சினிமேட்டிக் ஷாட்ஸில் வீடியோ மட்டும் ஓடுது, வாய்ஸ் காணோன்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதில் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மியூசிக்கோடையே இருக்கும். ஏன் இதில் போட முடியாது, அதில் தான் போய் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா, அது எதுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், சும்மா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயும் போய் செக் பண்ணுங்கள், பிடிச்சா அதுலேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் இதில் போடலான்னு கேட்டிங்கன்னா, இதில் மியூசிக்கோட போட்ட காப்பிரைட்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதனால் நான் இதில் போடல. என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ செகண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம யூடியூப்லேயே உங்களுக்கு மியூசிக்கோட கொடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு அதில் போய் செக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ கோப்ரோ விழுந்தெல்லாம் ஸோ ஃபஸ்ட்டு இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் அப்கிரேட்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷார்ட் ரிவ்யூ மாதிரி. ஏன்னா பேசிக்ஸாக உங்களுக்கு என்ன எல்லாத்துக்குமே தெரியும் R15 என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனோட வருதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஒரு சின்ன பேசிக்ஸான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு R7 ரெப்ரசென்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த சைடு இந்த கண்ணு மாதிரியும் சரி, சென்டர் அந்த ஹெட்லைட்டும் சரி. அந்த சைடு கண்ணு மாதிரி இருக்கிறது வந்து உங்களுக்கு ஆக்சிலரி லைட்டுன்னு சொல்லுவாங்க. அது கீ போட்டாவே உங்களுக்கு ஆன் ஆயிரும். சென்டர் லைட் வந்து ஹை பீம் லோ பீம் லைட்டு. இது வந்து உங்களுக்கு நைட் விசிபிலிட்டி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசெண்டான விசிபிலிட்டி தான் இருக்கும். ரொம்ப நீங்கள் அதிகமாகவும் எதிர்பார்க்க தேவையில்ல, ரொம்ப நீங்கள் கம்மியாகவும் எதிர்பார்க்க தேவையில்ல, ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் இது கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் வேரியன்ட் சொல்ல போனால் இது 2024 மாடல் இது. ஆனால் இது பார்க்குறதுக்கு நைட் டைம்லாம் உங்களுக்கு பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் மெரூன் ஷேட் மாதிரி இருக்கும். ஆனால் இதுவும் ப்ரீமியம் லுக்கோட இருக்குது, புது கிராஃபிக்ஸோட. R15 சொல்லிட்டு வெர்ஷன் 4 புது கிராஃபிக்ஸோடு வருது. நெக்ஸ்ட் இது ஒரு இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் டைப் தான் கொடுத்துருக்காங்க, எல்இடி கொடுக்கல. டாப் வேரியண்ட்டில் சொல்ல போனால் உங்களுக்கு எல்இடி கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட் இன்னும் அப்கிரேட் பண்ணியிருக்கலாம், அப்கிரேட் பண்ணாமல் இருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 லிட்டர்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 11 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இந்த பைக்கு இந்த வெஹிக்கிளுக்கு போதுமான்னு கேட்டிங்கன்னா என்ன தெரிஞ்ச வரைக்கும் போதும். ஏன்னா இதோட மைலேஜ் ஷோரூமில் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 55 சொல்கிறாங்க. அதை நீங்கள் ஆன்லைன்லாம் செக் பண்ணிங்கன்னா 60, 65 அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் 55 ஷோரூமில் கோட் பண்ணுறாங்க. ஆனால் நீ 55 இது கன்ஃபார்ம் போகுமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் போகும், நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதை பொறுத்து. ஆனால் நம்ம இந்த வண்டி எடுத்துகிட்டு நம்ம பொறுமையாக போகுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. நம்ம நார்மலாக க்ரூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு 70 to 80 கிராஸ் ஆயிடுது. அப்படியே 55 கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பில்லை. அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 40 கிலோமீட்டராச்சும் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வெஹிக்கிளுக்கு இந்த டேங்க் கெப்பாசிட்டி போதும். நெக்ஸ்ட் இதோட சீட் பொசிஷன்ஸ். மோஸ்ட்லி இந்த பசங்க வந்து வீட்டில் R15 நான் வாங்க போகிறேன்னு சொல்லும் போது திட்டு உள்ள வருது அதில் சீட் பொசிஷன்ஸ் பற்றி தான். ஏன்னா இதில் பேரண்ட்ஸ் வந்து உட்காந்துட்டு போகிற மாதிரி வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதில் லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழனி படிக்கட்டு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது ஸ்போர்ட் வெஹிக்கல்ஸ், ஸ்போர்ட்ஸ் மாடல் வெஹிக்கல். ஸோ அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி தான் சீட் பொசிஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் உட்காந்து போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா பேரண்ட்ஸ் உட்காந்து போக முடியாது. யங்ஸ்டர்ஸ் வேணால் ஒரு பசங்க 2 பேர், பசங்க ஒன்று பொண்ணு ஒன்று. மோஸ்ட்லி இது கப்புள்ஸ்க்கு நல்லாயிருக்கும். மற்றபடி ஃபேமிலி யூஸுக்குன்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. சொல்லப்போனால் இந்த வெஹிக்கல் ஃபேமிலி யூஸுக்கு எடுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா வீட்டில் விளக்கமாக தடி இவ்வளோ வாய்ப்பு உண்டு, கொஞ்சம் பார்த்து யோசிங்க. பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே டை லைட் கொடுத்துருப்பாங்க. டை லைட் வந்து உங்களுக்கு எல்இடியில் வந்துடும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பின்னாடி இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு ஹாலஜன் டைப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டயர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஏபிஎஸ் வந்துடும். ஸோ ஃப்ரண்டோட டயர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100/80யும் பேக்கில் வந்து உங்களுக்கு 140/70 கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் பேக் சைடில் வந்து உங்களுக்கு டயர் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். 180 வரைக்குமே போகலாம் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் பின்னாடி டயர் சைஸ் மாற்றும் போது உங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா மைலேஜ் ட்ராப் ஆகிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ யாராச்சும் சேஞ்ச் பண்ணவங்க இருந்தீங்கன்னா மைலேஜ் ட்ராப் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு தெரியல சொல்லப்போனால். நெக்ஸ்ட் இந்த மெயின் பார்ட் ஆஃப் த பைக் வந்து இந்த இன்ஜின் தான். இங்கடா இன்ஜினை காணோன்னு பார்த்தீங்கன்னா இருங்க, இந்தாண்ட தெரியாது உங்களுக்கு, இந்தாண்ட தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுது பார்த்தீங்களா.
எமகான்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இன்ஜின் சொல்லப்போனால் இது 155cc வெஹிக்கிள். ஆனால் இது 150cc கூட போட்டி போடுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. போடுறது எல்லாமே 200cc வெஹிக்கிள் கூட தான் போட்டி போட்டுட்ருக்கு. ஏன்னா இதோட இன்ஜின்ஸ் எமகா இன்ஜின்ஸ் இப்போ மட்டும் இல்லை, அப்போ ஸ்டார்டிங்லேருந்து 2 ஸ்ட்ரோக் எமகா RX 100லேருந்து இப்போ வரைக்குமே எமகா இன்ஜின் சொன்னால் அது ஒரு தனி ஒர்த்து. ஸோ அதனால தான் இது அப்படி. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்தீங்கன்னா இது 155cc இன்ஜின், லிக்விட் கூல்டு 4 ஸ்ட்ரோக் மாடல், சிங்கிள் சிலிண்டர் வெஹிக்கிள்ஸ் சொல்லப்போனால். ஆனால் இதெல்லாம் இருந்தும் இதில் மெயின் பார்ட்டாக ஒன்று பங்கெடுக்கிறது எதுனா VVA வேரியபிள் வேல் ஆக்ஷன் சொல்லிட்டு ஒன்று பங்கெடுக்குது. ஸோ அதனால தான் அது எப்போ ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு 7000 RPM நீங்கள் ரீச் ஆகிற வரைக்கும் ஒரு நார்மல் ஸ்பீட் தான் உங்களுக்கு போகிற மாதிரியே இருக்கும். ஆனால் நீங்கள் 7500 ரீச் பண்ணி ஒரு அதோட க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்கீங்கன்னா இதோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு பேய் பறக்கிற மாதிரியே இருக்கும். அது ஹெல்மெட் போடாமல் இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த விண்ட் அடிக்கிறது உங்களுக்கு அப்படி தெரியும். ஏன்னா உங்களுக்கு அப்படியே முடியெல்லாம் பிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஹெல்மெட் போடாமல் ட்ரைவ் பண்ணாதீங்க, அது சேஃப் இல்லை. ஏன்னா நெக்ஸ்ட் இதோட பைக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 142 kg இருக்குது. ரொம்ப வெயிட்டானு கேட்டிங்கன்னா ரொம்ப வெயிட்டாலாம் இல்லை. ஸ்ப்ளெண்டர், ஹீரோ ஹோண்டா இந்த மாதிரி வெஹிக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த பைக் சடனாக ஓட்டும் போது உங்களுக்கு வெயிட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். மற்றபடி எந்த ரேஞ்ச் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு அந்த வெயிட் தெரியாது 142 kgன்றது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளோட டிஸ்பிளே சொல்லப்போனால் இந்த வெஹிக்கிளுக்கு TFT டிஸ்பிளே கொடுக்கல, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல அப்படி என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூல் அண்ட் டெம்பரேச்சர் வார்னிங் இண்டிகேஷன் காட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்கமிங் கால் நோட்டிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் இன்கமிங் மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் காட்டுறது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் இதுக்கு சாய்ப்பு இல்லையா, லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர்ஸ் நோட்டிஃபிகேஷன் காட்டும். அதுக்கப்புறம் ஹை பீம் லைட், அதுக்கப்புறம் நியூட்ரல், அதுக்கப்புறம் கடைசிங்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்தீங்கன்னா இண்டிகேஷன்ஸ் மேல் ஃபங்க்ஷன் இண்டிகேஷன்ஸ் காட்டும். ஏன்னா இதில் இன்ஜினில் ஏதாச்சும் ஒரு டிஃபால்ட் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட் உங்களுக்கு எரியும். நெக்ஸ்ட் இதெல்லாம் விட்டு உங்களுக்கு என்ன இருக்குன்னா டிரான்சிஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் ஒன்று இருக்குது TCS. அதுக்கப்புறம் ABS சொல்லப்போனால் இது டியூவல் சேனல் ABS வெஹிக்கல்ஸ். உங்களுக்கு 2 சைடுமே உங்களுக்கு டியூவல் சேனல் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு. ABSனா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி பிரேக் சிஸ்டம் சொல்லுவாங்க. டக்குன்னு நம்ம ஒரு இடத்துல வேகமாக போய்ட்டுருக்கோம், டக்குன்னு பிரேக் அடிக்கிறோம்னா உங்களுக்கு சடனாக உங்களுக்கு டயர் ஸ்டாப் ஆகி அப்படியே இழுத்துட்டு போகாமல் கொஞ்சம் விட்டு வர மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அது ஆட்டோமேட்டிக்காக அது பார்த்துக்கும், நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை, பிரேக் மட்டும் பிடிச்சா போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் சேஞ்சஸ் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மோட் இருக்குது, ஸ்ட்ரீட் மோட் அண்ட் ட்ராக் மோட் இருக்குது. நீங்கள் எந்த பர்பஸ் நீங்கள் ட்ராக்கில் ஏதாவது லாங் ட்ரைவ் பண்ணால் ட்ராக் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் இன்னர் சைடில் சிட்டிக்குள்ளே ஏதாச்சும் ட்ரைவ் பண்ணால் ஸ்ட்ரீட் மோட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு மேலே வந்து உங்களுக்குலாம் குயிக் ஷிஃப்டர் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். சொல்லப்போனால் இந்த வெஹிக்கிளில் குயிக் ஷிஃப்டர் இல்லை. உங்களுக்கு டாப் வேரியண்ட் உங்களுக்கு ரேசிங் ப்ளூ M வேரியண்ட்லாம் உங்களுக்கு குயிக் ஷிஃப்டர் டிஃபால்ட்டாக வந்துடும். நம்ம இதில் வேணும்னா நம்ம வச்சுக்கலாம், வைக்காம கூட இருக்கலாம், பிரச்சனை இல்லை. சொல்லப்போனால் ரொம்ப லாங் ட்ரைவ் போகிறவங்களுக்கு, மற்றபடி டூரிங் பண்ணுறவங்களுக்கு, ஏன்னா ரொம்ப லீன் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கும்போது அவங்களால சும்மாலிக்கு அந்த கிளச் பிடிச்சி போட்டுட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு வேணால் குயிக் ஷிஃப்டர் தேவைப்படலாம், நம்மளுக்கு எப்படி தேவைப்படும் பின்னாடி வேணால் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட ஃபோன் பேட்டரி காட்டும். அதுக்கப்புறம் ஃபோன் கனெக்ட் பண்ண நோட்டிஃபிகேஷன் இங்கே காட்டும். சொல்லப்போனால் இந்த இன்கமிங் கால், அதுக்கப்புறம் மெசேஜ்லாம் வருது டிஸ்பிளேல எப்படி பார்க்குறதுன்னா எமகா வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் எமகா வைக் கனெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி அது ஒரு 30 MB தான் வரும். அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு இந்த பைக்கோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்கமிங் கால் மெசேஜ் பேட்டரி பர்சன்ட்லாம் இருக்குது, இதெல்லாம் காட்டும். எனக்கு மோஸ்ட்லி இதெல்லாம் தேவையான்னு கேட்டிங்கன்னா சொல்லப்போனால் தேவையில்லை. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணாமல் பேட்டரியில் கூட அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு, கொஞ்சம் செக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ மோர் ஓவர் எல்லாத்தையும் பற்றியும் பார்த்துருப்போம். ஸோ வேறு ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருப்போமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக இருந்திருக்காது, சும்மா மேலோட்டமாக என்ன பேசிக்கான நீட்ஸோ என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ ஃபைனலாக இதோட ப்ரைஸ் சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு. 2024 Yamaha R15 வெர்ஷன் 4 ரெட் கலர் வேரியண்ட்டுக்கு எவ்வளோ ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2,23,714 rupees. ரவுண்ட் ஃபிகர் பண்ணனா 2,24,000. 2,24,000க்கு இதில் என்ன அப்படி நியூ வெர்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளி வேஸ்ட், ஒன்றுமே அப்டேட் பண்ணல. ஒரே ஒரு கலர் கரெக்ஷன், ஒரு சின்ன தீம், அவ்வளோதான் மாற்றிருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு பவர் வைஸும் சரி, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஸ்பாட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. எனக்கு இந்த வெஹிக்கிள் வேணாம், 2023 வெஹிக்கிள் எடுத்துருன்னு பார்த்தீங்கன்னா 2023 வெஹிக்கிள் அவைலபிலிட்டி இல்லை. அதை ஸ்டாப் பண்ணிட்டு தான் சொல்ல போனால் இதை நியூ அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 2023 வெஹிக்கிள் தான் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் மட்டும் தான் கிடைக்கும். நியூவாக உங்களுக்கு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது. இப்போ இவ்வளோ அமௌண்ட்டுக்கு இந்த வெஹிக்கிள் ஒர்த்தான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு R15 பிடிக்குன்னா அதே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ரெட் கலர் ஹார்ட் தட்டி விட்ருங்க. இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அன்டில் தென் பை பாய் ஃப்ரம் டெலிபோர்ட் ரைடர். ஸோ எவ்வளோ வெயில காலைங்காட்டி அடிக்குது பாருங்கள். ஸோ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. பாய்.